Exercise number 1.2, sum number 5. A company has a 4 categories of employees given by மொத்தம் ஒரு கம்பெனியில் மொத்தம் 4 கேட்டகரிஸில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. என்னென்ன கேட்டகரினா அசிஸ்டண்ட், கிளர்க்கு, மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவங்க வாங்குகிற சேலரிஸை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டண்ட் வந்து எவ்வளோ வாங்குறனா 10,000 rupees, கிளர்க் வந்து 25,000, மேனேஜர் வந்து 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 1 lakh வாங்குறாரு. அது salaries to the people who work in the categories ACMEன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா மொத்தம் 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, 4 கிளர்க் இருக்காங்க, 3 மேனேஜர், 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க. இப்போது ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் டு ஒய்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸுன்றது என்னது அப்படின்னா சேலரி அண்ட் தென் ஒய்ன்றது என்னது அப்படின்னா இந்த பர்சன்ஸ். அப்போது 10,000 ரூபாய்க்கு யார் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அசிஸ்டண்ட். அப்போ நம்ம மேப்பிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸில் ஃபுல்லாமே சேலரிஸ் தான் இருக்கணும், ஒயில் எல்லாமே என்னன்னா பர்சன்ஸ், அதாவது அசிஸ்டன்ஸாக கிளர்க்கா அதெல்லாம் இருக்கணும். ரெண்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஆர்டர் பேர், இன்னொன்று வந்து ஆரோ டயக்ராம். இந்த 2 மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் என்னது அப்படின்னா A1, A2, A3, A4, A5 ஆர் அசிஸ்டன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கணும். C1, C2, C3, C4 ஆர் கிளர்க்ஸ், M1, M2, M3 ஆர் மேனேஜர்ஸ், E1, E2 ஆர் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்ஸ். இது எல்லாமே எழுதியாச்சு. இதில் 2 தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து ஆர்டர் பேர், இன்னொன்று வந்து ஆரோ டயக்ராம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம் எழுதிட்டு ஆர்டர் பேர்ஸ் எழுத போகிறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம். அவங்க கொடுத்த கண்டிஷனே என்னது அப்படின்னா எக்ஸ் டு ஆர், அந்த ரிலேஷன் எப்படி இருக்குன்னா ஒய்க்கு, அதில் எக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து சேலரிஸ் டினோட் பண்ணணும், ஒயில் இருக்கிறது எல்லாமே வந்து பர்சன்ஸ் டினோட் பண்ணணும். விச் மீன்ஸ் சேலரியை தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எழுத போகிறேன். அப்போ எவ்வளோ சேலரி இருந்துச்சு அப்படின்னா 10,000, அடுத்து வந்து 25,000, அடுத்து வந்து 50,000, அடுத்து வந்து எவ்வளோ அப்படின்னா 1 lakh. இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என்னதில் இருக்குது அப்படின்னா எக்ஸில் இருக்குது, ரிலேஷன் டு ஒய். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஒய் வந்து எழுத போகிறேன். ஸோ ஒய் வந்து நான் எப்படின்னா எழுதணும் அப்படின்னா இப்போ வந்து 10,000 வாங்குறவங்க யாரெல்லாம் அப்படின்னா என்னென்ன பர்சன்ஸ் வருவாங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் A1, A2, A3, A4, A5. அடுத்து வந்து 25,000 யாருன்னா கிளர்க்கு. ஸோ C1, C2, C3, C4. 50,000 யாரெல்லாம் வாங்குவாங்கன்னா மேனேஜர்ஸ். ஸோ அப்போ வந்து என்னது அப்படின்னா M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னா E1, E2. 10,000 வாங்க தான் அசிஸ்டன்ஸ். ஸோ A1, A2, A3, A4, 5. ஸோ முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து 25,000 வந்து கிளர்க்ஸு C1, C2, C3, C4. அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து மேனேஜர் 1, 2 மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 1, 2. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஆரோ டயக்ராம். இப்போ ஆரோ டயக்ராம்லேருந்து ஆர்டர் பேர்ஸ் வந்து எழுத போகிறோம். 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, அடுத்து 10,000, A5. ஸோ அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னா 25,000 வந்து C1, C2, C3, C4 வரைக்கும் வந்திருக்கும். ஏன்னா கிளர்க்ஸ் அவங்க எல்லாருமே 25,000 சேலரி வாங்குறாங்க. ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்னா 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. ஸோ அடுத்து வந்து 50,000 யாரெல்லாம் வாங்குறாங்கன்னா மேனேஜர்ஸ் 3 பேருமே M1, M2, M3 3 பேர் வாங்குறாங்க. அப்போது 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. ஓகேவா? அடுத்து 1 lakh வாங்குறவங்க யாருன்னா E1, E2 விச் மீன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 பேருமே வந்து 1 lakh வாங்குறாங்க. அப்போ வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா 1 lakh, E1, அடுத்து வந்து 1 lakh, E2. அவ்வளோதான்.